ಟಾಯ್ ಟ್ರೈನ್ ಹೋಯ್ತಾ ಹೋಗೋಣ ಅಲ್ಲಿ. ಅಲ್ಲಿಂದ ಸೀದಾ ನಾವು ಕೂನೂರ್ಗೆ ಹೊರಟ್ವಿ. ಕೂನೂರಲ್ಲಿ ಟಾಯ್ ಟ್ರೈನ್ಗೆ ನಾವೇನು ಹೋಗಲಿಲ್ಲ. ಇನ್ನು ಟೀ ಎಸ್ಟೇಟ್ ಇತ್ತು ಅಲ್ಲೇ ಸ್ನ್ಯಾಕ್ಸ್ ಸ್ವಲ್ಪ ತಿಂದ್ಕೊಂಡು ಬಿಸಿ ಬಿಸಿ ಕಾಫಿ ಕುಡಿದು ಅಲ್ಲೇ ಸ್ವಲ್ಪ ಟೀ ಎಸ್ಟೇಟಲ್ಲಿ ಜಸ್ಟ್ ವಾಕ್ ಮಾಡಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಇಲ್ಲಿ. ಟೀ ಪ್ಲಾಂಟ್. Head southeast. ಲಾರಿಲಿ ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ಅದು ರೆಸ್ಟೋರೆಂಟ್. ನೋಡಿದ್ರು ಟೀ ಅದೆಲ್ಲಿ ನಿಂತಿತ್ತು ನಾವು ಆ ಕಡೆಯಿಂದ. ಇದು ಮಧ್ಯ ಎಲ್ಲೋ ನೋಡ್ದ ಪುಂಬು ಅಲ್ಲಿ ಬೈಸನ್ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಮೇಲೆ. ಕೂನೂರಲ್ಲಿ ನಾವು ಟಾಯ್ ಟ್ರೈನ್ನ ಹಾಗೆ ನೋಡಿದ್ವಿ ಮತ್ತು ಟೀ ಎಸ್ಟೇಟ್ ಹತ್ರ ಸ್ವಲ್ಪ ಫೋಟೋಸ್ ವಿಡಿಯೋಸ್ ಹಾಗೆ ತಗೊಂಡ್ವಿ. ಆಮೇಲೆ ನಾವು ನೆಕ್ಸ್ಟ್ ಹೋಗಿದ್ದೆ ಸ್ಲೀಪಿಂಗ್ ಲೇಡಿ ವ್ಯೂ ಪಾಯಿಂಟ್. ಇದನ್ನಂತೂ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ನೀವು ಊಟಿ ಕೂನೂರ್ಗೆ ಹೋದರೆ ಅದನ್ನು ಎಕ್ಸ್ಪೀರಿಯೆನ್ಸ್ ಮಾಡಿ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಇಲ್ಲಿ 2 ವೇ ಇದೆ ಆಯಿತಾ. ರೈಟ್ ಸೈಡ್ ಹೋದರೆ ಶಾರ್ಟ್ ಕಟ್ಟು, ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಹೋದರೆ ಸ್ವಲ್ಪ ಲಾಂಗ್ ಆಗುತ್ತಂತೆ. ಹಾಗಾಗಿ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಗೈಡ್ ಸಿಕ್ಕಿದ್ರು ಒಬ್ಬರು. ಸೊ ಅವರು ತಮಿಳ್ ಅವರು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡಿದ್ರು. ನೋಡಿ ಇಲ್ಲಿ ರೈಟ್ ಸೈಡ್ ಹೋದರೆ ಶಾರ್ಟ್ ಕಟ್ಟು, ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಹೋದರೆ ಲಾಂಗ್ ವೇ. ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹತ್ತಬೇಕಾಗುತ್ತೆ ಮೆಟ್ಲೆಲ್ಲ ಆಯಿತಾ. ಮತ್ತು ಸುತ್ತಲೂ ಸ್ವಲ್ಪ ಮರಗಳಿಂದ ತುಂಬಿದೆ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎನ್ವೈರ್ಮೆಂಟು. ಅಷ್ಟೇನು ಸುಸ್ತಾಗಲ್ಲ, ನಿಧಾನವಾಗಿ ವಾಕ್ ಮಳೆ ಅಷ್ಟೇನಿಲ್ಲ. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், ஹைட்டில் தெரியும். இதே வியூ வந்து ஹைட்டில் தெரியும். இங்கே தான் வியூ பாயிண்ட். இப்போ போனீங்கல்ல, லாங் ரூட்டாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டில் தெரியும். இதே வியூ கொஞ்சம் ஹைட்டில் தெரியும். எல்லாம் காமிக்கிறேன் சார், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிக்சர் இங்கே தான் எடுத்தது ஷூட்டிங், இந்த ஃபாரஸ்ட்குள்ளார. இந்த ஃப்ரெண்ட்ஸு படம் பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸு இங்கே தான் அந்த குதிக்கிற சீன். மலையாளம் மூவி, தமிழ்லையும் இருக்குது. ஆமாம் சார். இங்கே பாருங்கள், இந்த மவுண்டன் என் மொபைலில் பார்க்கணும். ரிட்டன் டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல, அங்கே போட்டோ எடுத்துக்கோங்க. அந்த மவுண்டன் வந்து லேடி, ஸ்லீப்பிங் லேடி வந்து நெத்தி, இது கண்ணு, இது மூக்கு, இது வாய், இது செஸ்ட்டு. இது வந்து கர்ப்பிணி பொண்ணு, ப்ரெக்னன்ட் லேடி. அப்படி தெரியும் பாருங்கள். இந்தா இது பாருங்கள், இது என்ன, இது வந்து ஹெட்டு, இது ஐஸ் நோஸ் ஃபேஸு, இது செஸ்ட்டு,
இது கர்ப்பிணி பொண்ணு ப்ரெக்னென்ட் லேடி அப்படி செய்யுதா ஸ்லீப்பிங் லேடி மவுண்டன் பாருங்க. ஓகே ஓகே இப்போ தெரியுது. ஆ ಇವನು ಹತ್ತಲೆ டவுன் டு அப் கீழே தலை அப்படியே சைடு படுத்துட்டு இது ஷோல்டர் அப்படியே அது தலைமுடி சார் விரிச்சு போட்டுக்கும். அது பேஸு, இது செஸ்ட்டு, இது கர்ப்பிணி பொண்ணு கால் நீட்டி போட்டு படுத்துக்கும். அப்படி படுத்துருக்கும் ஸ்லீப்பிங். மேடம் இங்கே எடுக்காதீங்க, டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல அங்கே எடுத்துங்க. ஃப்ரேமில் அந்த போட்டா ஃப்ரேமில் எடுத்தீங்கன்னா ஃபுல் வியூ ஆகும். சரிங்களா? சரி சரி. இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் திப்பி சுல்தானோட சுரங்கப்பாதை இருக்குது, 4 சுரங்கப்பாதை இருக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு மைசூர் பேலஸ் கனெக்ட் ஆச்சு. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டா இதுக்குள்ளே 4 சுரங்கப்பாதை இருக்குது. அங்கே போனால் ட்ரெக்கிங் போகணும். ஓகே ஓகே. அது ட்ரெக்கிட்டு சிங்கிள் ராக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா போர்டுக்கு வார்னிங் போர்டு கிழிஞ்சிருக்கா. இது வந்து சூசைட் பாயிண்ட்டு 5500 ஃபீட் சிங்கிள் ராக். ஊட்டி தொட்டப்பட்டா பார்த்து வந்தீங்களா? தொட்டப்பட்டா ஹையஸ்ட் பாயிண்ட் 8000 ஃபீட். இது செகண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட். இங்கே 5500 ஃபீட் சிங்கிள் ராக். நீங்கள் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போவீங்க, எங்கே போவீங்க? ரிட்டர்ன் மேங்களூர். ட்ரெயின் புக் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் கூட பிக்சர்ல இருக்குல்லண்ணா? இது இந்த சாகர் சங்கமம். சாகர் சங்கம். அந்த பிக்சரில் இங்கே எடுத்து தான். இப்படி வாங்க சார் கீழே இறங்கி. இந்த இடத்துக்கு பேர் வந்து லேம்த்ராக் வியூ பாயிண்ட். லேம்த்ராக் வியூ பண்ணால் ஆர்மி கேப்டனோட பேர் வந்து லேம், அதான் லேம்த்ராக்னு சொல்கிறது. இப்போ ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் மினி ட்ரெயின் ஒரு ட்ராய் ட்ரெயினு. நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணல, அது குன்னூர்லேருந்து ஊட்டி போகுது சார். 3 டைம் 4 டைம் போவோம். 1 hour 2 tunnels. இது வந்து ஹில்ஸ் ஏரியா, அது ஃபுல்லாக பிளைன் ஏரியாங்க. அந்த சிட்டி தெரியல, அதான் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் சிட்டி. இங்கே பாருங்கள், இந்த ஃபாரஸ்ட்குள்ளார பாருங்கள், 3 பாறைக்கு நேராக டவுனில் பாருங்கள் ரயில்வே ட்ராக் ஏரியா. இங்கே தான் இந்த செய்யக்க நான் ஷூட்டிங் எடுத்தது. இந்த ட்ரெயின் ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு போகிறக்கு 5 மணி நேரம் ஆகும். இதுக்குள்ளே நிறையா டனல்ஸ் இருக்கும். குன்னூர்லேருந்து ஊட்டி போகிறது 3 டைம் 4 டைம் போவோம். இது வந்து ஒரே டைம் போகும் மேட்டுப்பாளையத்துக்கு. 5 hours ஆகும். கொஞ்சம் இப்படி வாங்க. அங்கே பாருங்கள் கீழே வண்டிங்க போகுது பாருங்கள். அங்கே பாருங்கள் வண்டிங்க வரும். இந்த பாருங்கள் பஸ் போகுது. ரோடு பார்த்து பஸ் போகுதா? அது 14 ஏர்பின் பெண்ட் இருக்கும். பஸ்ஸில் போனால் 2 hours தான். ட்ரெயினில் போனீங்கன்னா 5 hours ஆகும். பாருங்கள் வண்டிங்க போகுது, அதான் பஸ் போகுது பாருங்கள். ஜூம் இட் அண்ட் ஷோ. ஜூம் அண்ட் ஷோ. அந்த பஸ் போகுதுல்ல, அது பஸ் ரூட்டு. 14 ஏர்பின் பெண்ட் இருக்கும். பஸ்ஸில் போனால் 2 hours தான். ட்ரெயினில் போனீங்கன்னா 5 hours ஆகும். இந்த சிட்டி தெரியலைங்க, அதான் மேட்டுப்பாளையம் சிட்டி. அது பேக் சைடில் அந்த பெரிய மலை இருக்குல்ல, அது பேக் சைடில் ஃபுல்லாக ஒரு சிட்டி தெரிஞ்சு பாருங்க, அதான் கோயம்புத்தூர். அதான் கோயம்புத்தூர் சிட்டி. அது கோயம்புத்தூரை தாண்டிட்டீங்க இந்த பக்கம் இந்த மவுண்டன் இருக்குல்ல, அது பேக் சைடில் பாலக்காடு வந்துடும். கேரளாவில் கோயம்புத்தூரை தாண்டிட்டிங்கன்னா பாலக்காடு வந்துடும். அது வந்து அது வந்து கேரளா, இது தமிழ்நாடு. இந்த மவுண்டன் பாருங்கள், இங்கே சின்ன சத்தியமங்கலம், இந்த சின்ன டவுன் தெரியுதா, அதான் சத்தியமங்கலம். வீரப்பன் இருந்தார்ல, அதான் வீரப்பனோட காடு. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட். அது வந்து கர்நாடகா பார்டர், பண்டிப்பூர் ஃபாரஸ்ட். நாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி வரும். அது கர்நாடகா பார்டரு. இது 3 பார்டர் சார். அது கர்நாடகா, இது தமிழ்நாடு. இந்த ஸ்லீப்பிங் லேடி மவுண்டன் சொன்னதில்ல, அது பேக் சைடில் கேரளா. கேரளா பாலக்காடு வரும். பாலக்காடு வரும். இது 3 பார்டர், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுங்க தெரியுதா, அதான் ஆதிவாசி வீடு. ஊட்டியில் இருக்க வந்து தோடா, இவங்க வந்து குறும்பாஸ். ஊட்டியில் இருக்க தோடாஸ், இவங்க வந்து குறும்பாஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் விவசாயம் பண்ணுவான். இது வந்து இங்கே தான் இந்த செய்யக்கணா ஷூட்டிங்கு. ஹிந்தி மூவிலாம் பார்ப்பீங்களா? ஹிந்தி சாஜன் பிக்சர், பழைய படம் சாஜன் பிக்சர். இங்கே தான் இந்த டீ கார்டனில் தான் சாஜன் மூவி. அப்புறம் இது சிங்ஸ் பார்க் பேக் சைடில் கோல்மால் பிக்சர், ரோஜா பிக்சர், எல்லாம் மெயின் ஷூட்டிங் பாயிண்ட்டு. அப்புறம் இது டால்ஃபின் ஹவுஸ் பார்த்துட்டிங்கன்னா இல்லைங்கண்ணா, இந்த இப்போ போகிறீங்கன்னா இந்த அப்படி போனீங்கன்னா ஒரு 5 minutes, ஒரு 15 minutes. அங்கே தான் அந்த ஓஜி தௌசிக் அந்த சைக்கிள் ரேஸு, இந்த மைக்கேல் மேனகாமஜான் ஷூட்டிங் பாயிண்ட்டு, எல்லாம் ஷூட்டிங் பாயிண்ட்டு. இது இந்த ஆமாம் சார், டாட்டாய்ஸ் ராக். இது வந்து கண்ணு, இது வந்து செல்லு, டாட்டாய்ஸ் ராக். இது இதெல்லாம் ட்ரைபல் ஹவுஸ். இதெல்லாம் இது மேட்டுப்பாளையம், அது கோயம்புத்தூர். இது வந்து சத்தியமங்கலம்,
இந்த மவுண்டன் ஃபாரஸ்ட்டு, ஃபுல் ஃபாரஸ்ட்டு, ಹ್ಞೂ ಬಂಡೀಪುರ್ ಫಾರೆಸ್ಟ್, ಕರ್ನಾಟಕ. ಹ್ಞೂ ಓಕೆ. சார் ஷாப் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு ஷாப்பு. ஆ சொன்னால் இங்கே நேற்று எங்கேயோ லெப்பர்ட் இருந்து. வரும் சார், நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இப்போ வராது, நைட்டில் ஒரு கரடி, சிறுத்தை, எல்லா அனிமல்ஸும் இருக்குது. எலிஃபண்ட் டவுனில் இருக்கும், கீழே இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல அங்கே இருக்கும், இங்கே வராது. ம் எங்கள் ஊரில் கூட எப்படி இருக்கும். அங்கே நிறையா இருக்குது சார். கொடகு தெரியுமா உங்களுக்கு? கொடகு நான் வந்ததில்லை, ஆனால் சொல்லியிருக்காங்க. கொடகுன்னு வருவாங்க. ஆஹா. சூஞ்சி. ಹಾಂ ஆமாம், அந்த கரப்பு இது கண்ணு, இது அப்படியே ஃபுல்லாக தும்பிக்கை எல்லாம் தெரியுதா? எலிஃபண்ட் ராக், ಹ್ಞೂ எலிஃபண்ட் ராக். ಹ್ಞೂ அது வந்து டி எஸ்டேட்டு, அது மும்தாஜ், இது ಹ್ಞೂ சினிமா ஆக்டர், அதுதான் இந்த சார்ஜன் பிக்சர் இதெல்லாம் எடுத்தது. ಹ್ಞೂ அங்கே மேலே வியூ பாயிண்ட் இருக்குது தெரியுங்களா? ಹ್ಞೂ டால்பினோஸ் பார்த்து சிங்ஸ் பார்க் கார்டன் போங்க, வெலிங்டன் போங்க. வெல்லிங்டன் போகும். வெலிங்டன் ಸ್ಟ್ರಾಬೆರಿ ಫಾರ್ಮ್ ಎಲ್ಲ ಹೆಂಗೆ? அதான் நீங்கள் இப்போ டால்பினோஸ் போகிறீங்களா, அங்கே மேலே போனீங்கன்னா அங்கே ஸ்ட்ராபெரி, அங்கே ஒரு ಜಾಮೂನ್ ಫ್ರೂಟ್. இங்கே பாருங்கள். இல்லை இது எனக்கு ஹைட்டாக இருக்குது. அப்படியே எடுங்க. ಬ್ಲ್ಯಾಕ್ ಕಲರ್ இது ஜாமுனு, அது ஜாமுனு. ಸಾಪ್ಲ. போதும் போதும். ஆனால் இங்கே ಉள்ள ಹಾಗೆ ನಾವಿಲ್ಲಿ ಕೂನೂರಲ್ಲಿ ಏನೇನು ನೋಡಿದ್ವಿ ಅಂತ ಅಂದರೆ ಸ್ಲೀಪಿಂಗ್ ಲೇಡಿ ವ್ಯೂ ಪಾಯಿಂಟ್ ನೋಡಿದ್ವಿ, ಮತ್ತು ಟೋಟಾಯ್ಸ್ ರಾಕ್ ನೋಡಿದ್ವಿ, ಮತ್ತು தான் ಎಲಿಫೆಂಟ್ கொடுக்கும், ட்ரெக்கிங்கில் கூட்டு போகாது. இங்கே சஃபாரி ஏதாவது இருக்கா? சஃபாரி இங்கே இல்லை சார், அது கூடலூர் போகிறீங்கள, அந்த பக்கம் தான், இங்கே கிடையாது. போகலாமான்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். ஊட்டியிலன்னா உங்களுக்கு சார், ஊட்டியிலலாம் ಹೀಗೆ ಮೇಲಿಂದ ವ್ಯೂ ಪಾಯಿಂಟ್ ಇದನ್ನ ನೋಡ್ಬೋದು. ಚೆನ್ನಾಗಿ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡಿದರು ಗೈಡ್, ಚೆನ್ನಾಗಿತ್ತು. அது வந்து இது வந்து ஃபேஸ், அது பேஸு, முடி, இது அது செஸ்ட், அது ப்ரெக்னென்ட். ஓகே, இந்த ப்ரெக்னென்ட் லேடி அது கீழே கால் நீட்டி போட்டு படுத்துக்கும், ஸ்லீப்பிங் லேடி மவுண்டன். கீழே அங்கே கோயம்புத்தூர், அது இந்த கோயம்புத்தூர், பக்கம் கோயம்புத்தூர், அது இது கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம். இது மேட்டுப்பாளையம். சரிண்ணா சரிண்ணா ம் சரிண்ணா. ಹಾಗೆ ಮುಂದೆ ಬಂದರೆ ಈ ವ್ಯೂ ಪಾಯಿಂಟ್ ಅಂತೂ ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಬೇಡಿ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಇಲ್ಲಿ ಅದೇ ಕಾಟಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ಇರುತ್ತೆ, ನೀವು ಸ್ಪಾಟ್ ಮಾಡ್ಬೋದು. ಹಾಗೆ ನೋಡಿದ್ರೆ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ, ವ್ಯೂ ಸಖತ್ತಾಗಿದೆ. ಪೆಂಗ್ವಿನ್ ಪಾಯಿಂಟ್ ನೆಕ್ಸ್ಟ್, ಪೆಂಗ್ವಿನ್ ಅಲ್ಲ, ಡಾಲ್ಫಿನ್ ಪಾಯಿಂಟ್. ಡಾಲ್ಫಿನ್ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿ, ವಾಟರ್ ಫಾಲ್ ನೋಡೋಣ, ವಾಟರ್ ಫಾಲ್. ಟೀ ಎಸ್ಟೇಟ್ ಫುಲ್ ಟೀ ಎಸ್ಟೇಟು ಚೆನ್ನಾಗಿದೆ. ಈ ഡോൾഫിനെ മാത്രമേ ഞാൻ കണ്ടില്ല. ಇದೆಲ್ಲ ಟೀ എസ്റ്റേറ്റ്. ഡോൾഫിൻ വ്യൂ പോയിന്റ് മിക്കവാറും ഒരു ചെറിയൊരു ബീക്ക് ഉണ്ടായിരിക്കും, അതായത് രണ്ട് കാര്യം എനിക്ക് ഇവിടെ വന്നിട്ട് വിഷമമായിരുന്നത്. ഒന്ന് ട്രെയിൻ, പിന്നെ രണ്ടാമത്തത് ഡോൾഫിൻ മോസ് പോയിന്റ് ഉണ്ട്. ಓಕೆ, ಅದ್ರ ಬೀಜ ಇದೆ ಇಲ್ಲಿ. ಬಾ, ಇನ್ನೂ ಸೌಂಡ್ ಇಲ್ಲ.
ಅಲ್ಲಿ ಓಹ್ ಓಡು ಅವನು ಕೂರಲ್ಲ ಅದ್ರ ಮೇಲೆ ನಂಗೆ ಗೊತ್ತು. ಹಾಯ್ ವೆಲ್ಕಮ್. ഇതേ ഇതിന്റെ ഇപ്പൊ മൊത്തം നോക്കി ഇങ്ങനെ നോക്കിക്കേ, ഇങ്ങനെ നോക്ക്. പെന്തിന്റെ ബീക്ക് കണ്ടുണ്ടോ? ഇങ്ങനെ 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 പ്രൗഡാണത്. ബ്യൂട്ടിഫുൾ. എനിക്ക് മറ്റൊന്നും ഇത് വല്ലാത്തൊരു വൈബ് വന്നു കേട്ടോ. ഇതെന്ന് പറഞ്ഞാൽ ഇതിങ്ങനെ നിൽക്കുമോടി ഹിൽസ്. ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಮ್ಯಾಮ್, ಬ್ಯೂಟಿಫುಲ್. ಇನ್ನೂ ವಾಯ್ಸ್ Come and stand here and see them. Strawberry foam. Free entry. ನಾವು ಡಾಲ್ಫಿನ್ ನೋಸ್ ಹೋದ್ವಲ್ಲ, ನಾವು ಡಾಲ್ಫಿನ್ ನೋಸ್ ವ್ಯೂ ಪಾಯಿಂಟ್ಗೆ ಹೋದ್ವಲ್ವ, ಅದಾದಮೇಲೆ ಸೀದಾ ನಾವು ಸ್ಟ್ರಾಬೆರಿ ಫಾರ್ಮಿಗೆ ಬಂದ್ವಿ. ಇಲ್ಲಿ ಹೀಗೆ ನೋಡ್ಬೋದು, ಅದನ್ನು ಪ್ಲಕ್ ಮಾಡೋಕ್ಕಿಲ್ಲ, ಬಟ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಬಾಕ್ಸಿಗೆ 150 ರೂಪಿ ಥರ ಮಾರ್ತಾಯಿದ್ರು. ನಾವು ತೊಗೊಂಡ್ವಿ ಹಾಗೆ. ಸ್ಟ್ರಾಬೆರಿ ಜೊತೆಗೇ ಸ್ಟ್ರಾಬೆರಿದು ವೈನ್ ಮತ್ತು ಸ್ಟ್ರಾಬೆರಿದು ಏನೋ ವೆರೈಟಿ ಏನೇನೋ ಡ್ರೈ ಸ್ಟ್ರಾಬೆರಿ ಮತ್ತು ಲಿಪ್ ಬಾಮ್ ಮತ್ತು ಫ್ರೇಗ್ರೆನ್ಸ್ ಆ ಥರ ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಬಟ್ ನಾವು ಸ್ಟ್ರಾಬೆರಿ ಮಾತ್ರ ತೊಗೊಂಡ್ವಿ. ಪೊಂಬಿ ಬುಳ್ಕೊ 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 ತಪ್ಪೊಂಬುದಾ ರಾತ್ರಿನೂ